ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இதுதான் வந்து பாச்சாம்பால் செடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பாருங்கள், இது குட்டி செடியாக இருக்குது. இது பாருங்கள், இது வந்து இது இன்னும் ஹைட்டாக வளர்ந்துட்டே போகுங்க. இங்கே பாருங்கள், கீழேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வளர்ந்துட்டே போகும். இந்த செடி எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் நான் 80s 90ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொரு வீட்லேயும் சரி தோட்டத்துலேயும் சரி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்குது. இது மருத்துவ குணம் அப்படின்னா, இந்த செடி எங்கே நட்டு வளர்ந்துருந்தாலும், அதாவது தோட்டத்தில் வளர்ந்துருந்தாலும் சரி, வீட்டில் வளர்த்திங்கனாலும் சரி, இந்த செடி இருக்கிற இடத்துல வந்து பாம்புகள் வராதுன்னு மெயினாக சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது கண் திருஷ்டிக்கு வந்து மிக மிக நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த செடி வீட்டு முன்னாடி இருந்தாவே சரி, கண் திருஷ்டிகள் வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண் திருஷ்டிக்கு வந்து பெரியவர்கள் முறை சிறியவர்கள் வரைக்கும் வந்து இதுக்கு வந்து கண் திருஷ்டிக்கு வந்து சிறந்தது அப்படிங்க. நாம் வந்து பெரியவங்களுக்கு தனியாக சுற்றி போடுவோம், சின்னவங்களுக்கு தனியாக சுற்றி போடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இந்த ஒரு செடி மட்டும் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே வந்து கெட்ட பார்வையிலிருந்து நம்மளை வந்து பாதுகாக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது பச்சிளம் குழந்தைகள் இருக்காது இல்லைங்களா? ஒரு 6 மாதத்து குழந்தை, 7 மாதத்து குழந்தை, 1 வருஷத்து குழந்தை இப்படிலாம் இருக்காங்க இல்லைங்களா? ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பாங்க கண்டிப்பாக. ஒரு குழந்தை, 2 குழந்தை, ஏன் 3 குழந்தைங்க கூட இருக்குது இல்லைங்களா? நம்ம வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாத போயிடும், அடிக்கடி நலங்கிரும், பார்த்துச்சு அப்படின்னா முடி தாங்கிருச்சு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து மிக சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இது என்ன இதோட முக்கிய பங்கு அப்படின்னா, பாருங்கள், இந்த கிளையை இப்படி ஒடிச்சிங்க அப்படின்னா இதில் நல்லா பால் வருது பார்த்தீங்களா? நல்லா பால் வருது பார்த்தீங்களா? இதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மண்ணில் நல்லா இப்படி முக்கி எடுத்துட்டு, இது வந்து தொண்டை வலி உள்ள இடத்துல வந்து இதை வந்து அப்படியே மேட்டாக அப்படி லைட்டாக இப்படி தொட்டு தொண்டையில் வச்சோம் அப்படின்னா வறட்டு இருமல் போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த தொண்டை கட்டிருச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பார்த்திங்க அப்படின்னா, அந்த குரல் வந்து அடிக்கடி இந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரல் வந்து அடிக்கடி வந்து கட்டிக்கும் இல்லைங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலை வந்து மண்ணில் முக்கி எடுத்து தொண்டையில் வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அது வந்து சரியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைகளுக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? குழந்தைகளுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சிளம் குழந்தைகளுக்கு திருஷ்டி எடுக்கணும், திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா, இப்போ ஒன்று எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து நிறையா இது கிளைகள் இருக்குது இல்லைங்களா? இது வந்து இலைகள் வராதுங்க. இது பார்த்திங்கன்னா குச்சி குச்சியாக வந்து இப்படி நீண்டுட்டு தான் போகுமே தவிர இதில் வந்து இலைகள் வந்து அதிகமாக வராது. பார்த்திங்களா? குட்டி குட்டியாக தான் வந்து இலைகள் இருக்குது. இலைகள் இருந்தாலும் அப்படி இதே மாதிரி கம்பி கம்மியாக தான் வளருங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து குழந்தைகளுக்கு இப்படி கிளையாக இருக்குது இல்லைங்களா? இதை வந்து இப்படி ஒடிச்சுக்கணுங்க. இப்படி ஒடிச்சிட்டு இதை வந்து தனியாக எடுத்துட்டு, இதை பற்றி பார்த்திங்கன்னா இந்த 3 இது இருக்குது இல்லைங்களா? இந்த 1 2 3 இது இருக்குது இல்லைங்களா? இதை வந்து இதை பாருங்கள், இதை விட்டுருங்க. இது வந்து சூட்டபுளாக இருக்குது பாருங்கள். இந்த 3 கனவுகளையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒடிச்சுக்கணும். இப்படி ஒடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்படி 3 கனவுலையும் பார்த்திங்கன்னா இப்படி பால் வரும் இல்லைங்களா? இப்படி வந்து பால் வருங்க. ஃபஸ்ட்டு இந்த கனவு ஒடிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இங்கே பாருங்கள், இதையே ஒடிக்கிறேன். தொட்டால் அப்படியே ஒடிஞ்சிருதுங்க, ரொம்ப லைட்டாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது, மூன்றாவது பார்த்திங்கன்னா இது. இப்படி பிச்சு எடுத்துடணுங்க. இதை பிச்சு எடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்படி 3 அளவு வந்து கிள்ளி எரிஞ்சிட்டு அதை கீழே மண்ணில் மொக்கி எடுத்துட்டு இதில் வந்து 3 கணுவுலையும் வந்து துணி சுற்றிடணுங்க. துணி சுற்றிட்டு சின்ன துணி, அதாவது இந்த 3 கணுவுலையும் பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்துட்டு, இதை உடச்சிட்டிங்க அப்படின்னா இதிலேருந்து இது வரைக்கும் துணி சுற்றிட்டு, இதிலேருந்து இது வரைக்கும் துணி சுற்றிட்டு 3 கணுவுலையும் வந்து இப்படி மொக்கி எடுத்துட்டு துணியை சுற்றிட்டு இதையை வந்து எண்ணெயில் அப்படியே நனைச்சி, தீபம் போடுற எண்ணெய், நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் சரி, இதை வந்து துணியில் சுற்றி பார்த்திங்கன்னா தீ பற்ற வச்சுங்க. அந்த துணியில், அந்த நுனியில் குழந்தைகளுக்கு வந்து இப்படி 3 சுற்று, இப்படி 3 சுற்று சுற்றி போட்டிங்க அப்படின்னா திருஷ்டி கழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க.
இதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க, அடிக்கடி நலங்க மாட்டாங்க, உடம்பு சரியில்லாமல் போகாது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.